சுப்பிரமணிய சிவாவை வைத்து ஏற்கனவே அவங்க வந்து மன்றங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வராங்க. இதில் வந்து விஜய்க்கு இல்லாத ஒரு சிறப்பு தனுஷ்க்கு இருக்கு. ஏன்னா தனுஷ் வந்து சார் இப்போ வந்து தமிழக அரசியலில் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரா அப்படின்னா சமீபத்தில் ஒரு பிறந்தநாள் விழாவில் பேசினப்போ கூட அதில் சில அரசியல் குறியீடுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் தனுஷ் ரசிகர்கள்ட்ட கேட்டாலும் அவர் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கிறாங்க. முதல்வர் விஜய் வெற்றினால தனுஷுக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சா? இல்லை, முதல்வர் விஜய் வெற்றினால தனுஷுக்கு அரசியல் ஆசை வந்துச்சா அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நடிக்க வர ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அரசியல் ஆசை இருக்கு. அதில் ஜெயிச்சதில் வந்து ஒரு 4 பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜெயிச்சது அண்ணாதுரை அவர்கள் ஜெயித்தார், கலைஞர் அவர் ஜெயித்தார், எம்ஜிஆர் அவர்கள் ஜெயித்தாங்க, ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அதை தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கார். ஜெயிச்ச 4 பேர் தான் பார்க்குறீங்க தவிர தோத்தவங்க லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் இருக்குது. பாக்யராஜ்லேருந்து, டி ராஜேந்தர்லேருந்து, நம்ம சரத்குமார்லேருந்து, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், பிரகாஷ்ராஜ்லேருந்து, இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டு அந்த வரிசையில் இப்போ தனுஷும் அரசியலுக்கு வரலாமா அப்படின்றது அவர் முடிவு பண்ணட்டும். பட் நம்மள மாதிரி ஒரு சாமானியன் இதை கேட்டால் அவர் அரசியலுக்கு வருவது என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் விஜய்னு ஒருத்தர் வந்து முதலமைச்சரே ஆகிட்டார், அப்போ தனுஷ் வரதுலாம் என்ன ஆகிடும்? ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட விஜய் சாரும் தனுஷும் ஒரே தட்டில் நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா 2 பேருமே தன்னுடைய தந்தையார் பின்புலத்து மூலம் அரசியல் சினிமாவுக்கு வந்து அதன் மூலம்தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்தாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து அவருடைய தந்தையார் எஸ்எஸ்சி தான் பின்புலமாக இருந்து அவருக்கு அரசியல் ஆசையை தூபமிட்டார். சரி, திரு தனுஷ் அவருடைய தந்தையார் இருக்கக்கூடிய கஸ்தூரி ராஜா அவர்கள்ட்டையும் ஒரு பேட்டியில் கேட்குறப்ப இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடுறாரு, அவர் அரசியலுக்கு வரப்போறாரான்னு கேட்குறப்ப ஏன் அரசியலுக்கு வந்தால் என்ன தப்பு, ஏன் அவர் வரலாம், என் பேரன் வரலாம், பேரத்தி வரலாம், யார் வேணால் வரலாம், இந்திய ஜனநாயக நாட்டில் இவங்க தான் அரசியலுக்கு வருங்க, ஏன்னா வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கான்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக திரு தனுஷ் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எப்படி வந்து விஜயோடைய ரசிகர் மன்றத்துக்கு விஜயோடைய மேனேஜராக அன்றைக்கு பிடி செல்வகுமார் ஒருத்தர் இருந்து அவருடைய புகழ் வெளிச்சத்துக்கு ஒரு காரணமாக இருந்தாரோ, அதே மாதிரி அந்த பிடி செல்வகுமாருக்கு திரு விஜய் வந்து புலின்ற ஒரு படத்தை கூட நடிச்சு கொடுத்தாருன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி திரு தனுஷ் அவர்களுக்கு அவருடைய மிக நெருங்கிய நண்பரான சுப்பிரமணி சிவா உங்களுக்கு தெரியும். அவர் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மன்மத ரசா அந்த படம் பார்த்தீங்களா, திருடா திருடி. தனுஷை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த ஒரு டைரக்டர் அந்த சுப்பிரமணிய சிவா தான் தனுஷினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறார். அவர் ரசிகர் மன்ற தலைவருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சுப்பிரமணிய சிவா எடுத்த ஒரு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். சீடன் அவன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஒரு முருகர் ரோலில் அவர் நடிச்சிருப்பார். ஒரு சாமி ரோலில் வந்து அப்படியே வந்து மறைகிற மாதிரி ஒரு ரோலில் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து கெஸ்ட் ரோல்னு பேர். ஆனால் முழுக்க தனுஷும் விவேக்கும் தான் வருவாங்க. அந்த சீடன் படத்தை டைரக்ட் பண்ணவர் திரு சுப்பிரமணிய சிவா தான். திரு அமீர் அவர்களையும் திரையுலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யோகி அப்படின்ற படத்தில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை டைரக்ட் பண்ணதும் சுப்பிரமணிய சிவா தான். இந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் தான் போலந்து நாட்டு கொடி மாதிரி தனுஷினுடைய ரசிகர் மன்ற கொடியை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணார். என்னடா திடீர்னு கொடியெல்லாம் ரசிகர் மன்றத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்கன்னு அவருக்கு போய்ட்டு கேட்குறப்ப அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நிறைய பேர் வந்து காரில் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லா தாவேக்கா கொடி கட்டி இன்றைக்கி வந்து நிறைய பேர் போகிறாங்க, அதேமாதிரி நாங்களும் காரில் கொடி கட்டிக்கணும்னு ஆசைப்படுறதுனால இந்த கொடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருடமாக தனுஷனுடைய பிறந்தநாளை பெரிய லெவலாக கொண்டாடப்படாத இந்த நேரத்தில் இந்த வருடம் தனுஷனுடைய பிறந்தநாளை ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு சொந்தமான கல்லூரி வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. அப்போ அவர் வந்து தனுஷ் அவர் பேசுகிறாரு, இது மாதிரி வந்து பாய்ஸ் கார்டனில் நாங்கள் வீடெலாம் வாங்கக்கூடாதான்னு உங்களுக்கே தெரியும். தனுஷ் ஒரு பேட்டியில் கேட்குறப்ப ஏன் நாங்களாம் பாய்ஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா, நாங்கள் வாங்குறோன்னு சொல்லி நீ பாய்ஸ் கார்டனில் வீடு வாங்கி கட்டியிருக்காரு. அதேமாரி நாங்களாம் அரசியல் வரக்கூடாதா, நாங்களும் வருவோம் அப்படின்றது தான் மறைமுகமாக அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கு அரசியல் வந்து பெரும் கூட்டத்தை கூட்ட வேண்டும், மக்களுக்கு நல்பணி செய்ய வேண்டும், மக்களுடன் மக்களாக கலக்க வேண்டும், போராட்ட களத்தை முன்னெடுக்கணும், சிறைச்சாலைக்கு செல்லணும். கிட்டத்தட்ட 100 வருடம் முன்னாடி வரலாறும் பின்னாடி வரக்கூடிய 100 வருடத்துக்கான வரலாறை தெரிஞ்சுக்கணும், அரசியல் கட்டமைப்பு தெரிஞ்சுக்கணும், டிசைன் தெரிஞ்சுக்கணும், பூத்துனா என்ன, தகுதி பெற்ற பூத்துனா என்ன, தகுதி பெற்ற கிளைனா என்ன, கொடி ஏற்றுறது, இப்படி பல கட்டமைப்புகளில் தான் அரசியல் நம்ம வந்திருக்கோம். சாதாரண ஒரு வட்டச் செயலாளராக சேர்ந்து மண்டல் தலைவராகி மாவட்ட தலைவராகி மாநிலம் வந்து கோர் கமிட்டி வந்து அதுக்கப்புறம் எதில் வரணும், கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்புனான கோர் கமிட்டியில் வந்து கட்சியினுடைய பொறுப்புக்குள்ளே வரதுக்கு மாதிரி தான் கட்டமைப்பு இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கட்டமைப்பெல்லாம் ஒருத்தர் வந்து உடைச்சாரு, அப்படி யாருன்னா அது விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து கட்டமைப்பே இல்லை,
என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து தெளிவாக அவர் என்ன பண்ணார்னா வேறே இல்லாமல் வெற்றி அடைஞ்சிட்டார். இது வந்து மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொலிட்டிக்கல் மிராக்கிள். இது வேறே இல்லாமல் வெற்றி அடைஞ்சிட்டாரு. இப்போ வெற்றி அடைஞ்ச பிறகு வேற தேடி கீழே வராங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மாவட்ட தலைவர் போடுறாங்க, கீழே பேரூராட்சி மன்றங்கன்றான்னு கீழே போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு திரு தனுஷ் நடக்கிறதுனால தான் சுப்பிரமணிய சிவாவை வைத்து ஏற்கனவே அவங்க வந்து மன்றங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வராங்க. இதில் வந்து விஜய்க்கு இல்லாத ஒரு சிறப்பு தனுஷ்க்கு இருக்கு. ஏன்னா தனுஷ் வந்து இந்தியா ஃபுல்லாக, குறிப்பாக இந்தி பாலிவுட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகர். தெரியும், ரஞ்சனாலாம் அவர் படம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. மகாராஷ்டிராலையும் அவருக்கு ரசிகர் மன்றம் இருக்குது, அதையும் சுப்பிரமணிய சிவா தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. இது ஒன்று. மூணாவது, விஜயை விட தனுஷ் திறமைசாலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரையுலகத்தை பொறுத்தவரையும் 2 பேருமே வந்து தன் உடல் மொழி மூலம் மக்களை கவரணுன்றதை உடைச்செடுத்தவங்க. தனுஷை ஃபஸ்ட்டு துள்ளு உதவிகளை பார்க்குறப்ப எவ்வளோ பேர் கேலி பண்ணாங்க, அவங்க அப்பா சாப்பாடே போடலையா அவருக்கு அப்படின்னு இந்த சுல்லான்னு ஒரு படம் எடுக்கிறப்ப அவரை வந்து அப்போ தான் சுல்லான் படம் தோல்வி அடைஞ்ச பிறகு தான் அவருக்கு புரியுது நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோம், நமக்கு உடம்புக்கு என்ன மாதிரி வருமோ அந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி தான் கதை நாயனாக திரு தனுஷ் அப்புறம் மாறினார். அதற்கு முன்னாடி கூட இருக்கவங்களாம் உசுப்பேத்தி சுல்லாம் சூடான அப்படின்னு காமெடிலாம் பண்ணி ஒரு 100 பேர் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா சிரிச்சானுங்க எல்லாருமே. அப்புறம் தான் கதையின் நாயனாக என்னைக்கு அவர் மாறினாரோ அன்னிலேருந்து அவருக்கு வெற்றி கிடைத்தது. அப்போ விஜய் சார் டான்ஸ் ஆடுவார், தனுஷும் டான்ஸ் ஆடுவார். விஜய் சார் நல்லா பாடுவார், தனுஷும் நல்லா பாடுவார். விஜய் சார் பாட்டு எழுத மாட்டார், தனுஷ் சார் பாட்டு எழுதுறாரு. விஜய் சார் இதுவரை ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணதில்லை, தனுஷ் சார் டைரக்ட் பண்ணி ஹிட்டு கொடுத்து தேசிய விருதும் வாங்கிட்டார். இதுவரை 3 தடவை வாங்கியிருக்காரு. ஆடுகளம் வாங்கியிருக்காரு, அசுரன் வாங்கியிருக்காரு, இப்போ கேப்டன் மில்லருக்கு தான் சிறந்த நடிகர் வாங்கியிருக்காரு. சிறந்த படமாக தான் ராயன் வாங்கியிருக்காரு. ஆனால் விஜய் சார் இதுவரையும் வந்து சிறந்த நடிகருக்காக சிறந்த படத்துக்கான தேசிய விருதை எதுவுமே வாங்கலை. இவருடைய அப்பா எப்படி எஸ்ஏசி ஒரு பின்புலமாக இருக்காரோ அதே மாதிரி திரு கஸ்தூர் ராஜா ஒரு பின்புலமாக இருக்கார். எப்படி மல்டி லாங்குவேஜ் விஜய் சார் வல்லவனாக இருக்காரோ அதே மாதிரி தனுஷும் மல்டி லாங்குவேஜில் வல்லவனாக இருக்கார். எப்படி வந்து மக்கள் மனதில் கவர்னதில் வந்து ஒரு எளிய இதில் வந்து ஒரு ஸ்டைலிஷாக போனாரோ, அந்த ஸ்டைலிஷ் கூட வேணாம், எங்களை மாரி ஆளெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும், தன்னைத்தானே தாழ்த்தி ஹீரோவானவர் தான் திரு தனுஷ். தன்னுடைய உடல் மொழிக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்களை நடித்து அதற்கு மேலும் உள்ள கதாபாத்திரம் நடந்து வெற்றி அடைஞ்சவர். ஸோ இப்போ தனுஷ் அவர்களுக்கு வயது இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வயசு இருக்குது. ஸோ வயசு இருக்கிறது அவருடைய பசங்க, அதாவது தனுஷோடைய 2 பையன்களும் இன்றைக்கி அவருக்கு தோல் மேலே வளர்ந்து அடுத்த தலைமுறைக்காக சினிமாவை கால் பதிக்க இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இன்றைக்கி வரையும் தனுஷனுடைய அண்ணன் செல்வராகவன் லைம் லைட்டில் தான் இருக்கார். இன்றைக்கி வரையும் அவருடைய தந்தை கஸ்தூர் ராஜா படத்தில் நடிச்சிட்டு இருக்கார். இப்போ அவனுடைய 2 பசங்களையும் வைத்து அவர் படம் எடுக்க போகிறதா கூட தனுஷ் சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் அவருடைய கூட்டணியில் வடசென்னைக்கு அப்புறம் தமிழ் முருகன்ற ஒரு படத்தை நடிக்க போகிறாரு. அது எந்த அளவு தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்க போகுது, ஏன்னா தமிழ் முருகனே வருது பாருங்க, தமிழ் கடவுள் தான் முருகனே. அந்த டைட்டிலே ஒரு கவர்ச்சியாக இருக்குது. அது எந்த மூலம் பிரதிபலிக்க போகிறாரு, தமிழ் மக்களை கொண்டு போய் சேர்க்க போகிறாரா அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. 1. 2வது, பிரீத்திங் பீரியடு தனுஷ்க்கு இருக்குது. ஏன்னா இன்னும் 5 வருஷம் விஜய் தான் ஆட்சி செய்ய போகிறாரு. 5 வருஷத்துக்குள்ளேயும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கட்டமைப்பதற்கு தன்னுடைய இணைந்து பணிபுரிந்த இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர் இப்பயே எல்லா சட்டையிலும் என்ன பண்ணுறாரு, உதயநிதி வந்து உதயசூரியன் போட்டு வர மாதிரி, புசி ஆனந்த் விஜய் ஃபோட்டோ போட்டு வர மாதிரி இப்பயே சுப்பிரமணிய சிவா அவருடைய சட்டையில் ஒயிட் சட்டையில் தனுஷோட படத்தை போட்டு வராரு. மறைமுகமாக சொல்லுகிறார், நாங்கள் அரசியலுக்கு வரப்போகிறோம். அதனால தான் தனுஷ் சொல்கிறாரு, உங்களால் முடிந்த உதவியை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செய்யுங்க, அவங்க வந்து உங்களை பாராட்டினாங்கன்னா அந்த கிரெடிட் தான் எனக்கு வேணும். அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, விஜய்க்கு போட்டியாக ஒரு இளம் நடிகரை இந்த 5 வருடத்தில் நேரடியாக எதனா கட்சி இறக்கி விட்டுருக்காரு எனக்கு தெரியாது. ஆனால் விஜய்க்கு போட்டியாக ஒரு நடிகரை எதிரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இல்லை தனுஷோ வர்றதற்கான எல்லா வேலைகளிலும் முன்னேற்பாடுகளும் செய்வதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது எந்த அளவு சக்ஸஸ் கொடுக்குன்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்.